எல்லாருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோக்கள் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30% சரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சிலரோட போர்ட்ஃபோலியோ 40லேருந்து 45% கூட சரிஞ்சிருக்கு. ஸோ இதனால நம்ம பேனிக் ஆகி எஸ்ஐபி நிறுத்தணுமா, இல்லை இது எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம அந்த பணத்தை கோல்டு ரியல் எஸ்டேட்னு வாங்கலாமா, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது, என்ன பண்றது, கரடி பிடியில சந்தை இருக்கிறதால இது எவ்வளவு நாள் இப்படியே போகும், இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 30% மேல நம்ம போர்ட்ஃபோலியோ சரியும் போது நிச்சயமா நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். ரொம்ப காமான ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டிசிப்ளினான அப்ரோச் இதுக்கு தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 10 பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். அதுக்கு சந்தை ஏன் இந்த அளவுக்கு சரிஞ்சதுன்னா முக்கியமா ட்ரம்போட டாரிஃப்ஸ் ஒரு ரீசன் சொல்லலாம். அப்புறம் நம்ம நாட்டு ரூபாயோட மதிப்பு ரொம்ப கீழே போயிடுச்சு. அதோட முக்கியமா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமாவே எஃபிஐ எஃப்ஐஐன்னு சொல்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான ரீசன். டிமேட் அக்கௌண்டோட growth இந்தியாவில் அபரிமிதமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இதை கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடி அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நம்ம பேப்பர்ல பண்ண வேண்டியிருந்தது. நான்லாம் 48 பக்கத்து கையெழுத்து போட்டு மொத டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது நல்ல ஞாபகம் இருக்கு. கோவிட்னால இந்த ஆன்லைன் கேவைசி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா ஒரு 10-15 மினிட்ஸ்லயே நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஒரு 2-3 நாள்லயே அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஸோ வெறும் 3 லட்சம் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு இருந்த கணக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 38 லட்சம் வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றாங்க. வெறும் 4 கோடி இருந்த டோட்டல் டிமேட் அக்கௌண்ட் இன்னைக்கு தேதிக்கு 20 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த டிமேட் அக்கௌண்ட் growth எதை குறிக்குதுன்னா நிறைய ஐபிஓ, நிறைய பேர் டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் பெருகி வருது. ஸோ இதனால நிறைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்கிறதால கிராஷ்னு வந்தாலும் ரொம்ப பேனிக் செல்லிங்கும் ரொம்ப ஈஸியா நடக்குது. நம்ம எப்போதுமே பேனிக் ஆகி, அதாவது பயந்து போய் நிறைய லாஸ் புக் பண்ணவே கூடாது. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வரோமோ நிச்சயமா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டாக் மேல போக ஆரம்பிச்சிடும், இல்ல மார்க்கெட்டே கூட டர்ன் அரவுண்ட் பார்த்து மேல போக ஆரம்பிச்சிடும். அதனால பேனிக்ல மட்டும் விற்கவே கூடாது. இந்த மாதிரி சமயங்கள் தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை நல்லா டீப்பர் அனலைஸ் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஒரு தருணமா நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வச்சிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்டாக்கோட கம்பெனியோட ஃபைனான்சியல்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் growth ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, இன்னும் எவ்வளவு வருஷம் இதை ஹோல்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக்கிக்க முடியும். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, இப்பவும் நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு அப்படின்னா இந்த டவுன் டர்ன் அல்லது பேர் மார்க்கெட்னால எல்லாமே கீழே போறது ரொம்ப நார்மல். அதுக்காக அதை அவசரப்பட்டு விற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் சரியில்லை, இது இன்னும் வச்சிருந்த ஆபத்தோ அதைத்தான் நம்ம விற்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் பொதுவாக ஒரு தம் ரூல் சொல்லுவாங்க, எந்த ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கையும் 5% மேல, அது ஓவரால் போர்ட்ஃபோலியோ சைஸ்ல 5% மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் சமயங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க, எங்க மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் செக்டார்ல வர ஒரு சில ஸ்டாக்ஸை நிறைய வாங்கி வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம அதை தெளிவா பார்த்து நல்லா டைவர்சிஃபை பண்ணி நம்ம அலோகேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ற ஒரு சரியான வாய்ப்பு. சில வருடங்களாவே நிறைய கம்பெனிகள் முக்கியமா ப்ளூ சிப் கம்பெனிகள் ரொம்ப பெரிய அளவுல மேல போயிருந்தது. இப்பதான் நம்ம கையில இருக்கிற பணத்தை கவனமா கையாளணும். ஸோ அதனால நமக்கு இந்த மாதிரி பெரிய ப்ளூ சிப் கம்பெனிகள்லாம் சீப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தருணத்தை அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சமயங்கள்ல அவசரப்பட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிகளை வாங்காம நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ளூ சிப் கம்பெனி, மோட் கம்பெனி, அப்புறம் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி, சன்ரைசிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் நீங்க தேடி பிடிச்சி வாங்க ஆரம்பிக்க வேண்டிய நல்ல தருணம் இப்போதுதான். அதே சமயத்துல வாங்கும்போது நிறைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். எல்லா பணத்தையும் ஒரே நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்டேஜ்டு அப்ரோச்னு சொல்லுவாங்க, அது எஸ்ஐபியே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதே இப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா நிச்சயமா அதை 4ஆ பிரிச்சு ஒவ்வொரு வாரமும் 25,000 வாங்குறது தான் புத்திசாலித்தனம்.
ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா நிச்சயமா இதை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி நிறைய ப்ளூ சிப் கம்பெனிகளா வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க எப்போதும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடு தான் பண்றீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வாங்கின ஸ்டாக் இன்னமும் கீழே போச்சுன்னா நிச்சயமா மாட்டிக்குவோம். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜியாவது நம்ம அதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எதுவுமே கிரியேட் பண்ணலன்னா இதுதான் சரியான தருணம். இப்பயாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெவரேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி மார்ஜின் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமா அவசியப்பட்ட வரைக்கும் மட்டுமே ரிஸ்க் எக்ஸ்போஷர் வச்சுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ ரிஸ்க் எக்ஸ்போஷரை கட் டவுன் பண்ணுங்க. ஃபியூச்சர் பொசிஷன்ஸை ரொம்ப ஷார்ட் டேர்முக்கும் வச்சுக்காதீங்க. கோவிட், லாக்டவுன் இதெல்லாம் வந்தப்ப ரொம்ப ஃபாஸ்டா கீழே விழுந்த மார்க்கெட், கிட்டத்தட்ட 38% கீழே விழுந்த மார்க்கெட் 8 மாசத்துல 70% தாண்டி மேலே வந்தது. ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தா இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு குளோபல் ஸ்லோ டவுன் சொல்லுவாங்க 2018-19. அது கூட பார்த்தீங்கன்னா 15% கீழே போய் 20% மேலே வந்தது 6 மாசத்துல. அதுக்கு முன்னாடி குளோபல் செல் ஆஃப்னு ஒன்று இருந்தது. சைனீஸ் மார்க்கெட், யூஎஸ் எல்லாமே கீழே போச்சு. 23% மேலே வந்தது 30% ஒரே வருஷத்துல. அதுக்கு யூஎஸ் கிரெடிட் டவுன்கிரேட் ஒன்று நடந்தது. அப்போ ஒரு ரெசிஷன் கூட இருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா 27% கீழே போய் 40% மேலே வந்தது. அதுக்கு முன்னாடி முக்கியமாக 2008 லீமேன் பிரதர்ஸ் கொலாப்ஸ், அதுதான் ரீசெண்ட் ஒரு 15-20 வருஷத்துல ரொம்ப அதிகமான கொலாப்ஸ்ன்னு சொல்லலாம். 60% கொலாப்ஸ் ஆச்சு. 150% 4 வருஷத்துல ரெக்கவர் ஆச்சு. அதுக்கு கேட்டன் பரேக் நம்ம இந்தியா ஸ்பெசிபிக் நடந்தது. அதே நேரத்தில் .com பபுலும் நடந்தது. ரெண்டும் சேர்த்து 55% கிராஷ் ஆகி ஒரே வருஷத்துல 4 வருஷம் பிடிச்சது. ஆனா 120% மேல வந்தது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல ஓரளவுக்கு பரிச்சயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு டவுன் சைட் ப்ரொடெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, புட் ஆப்ஷன் வாங்கி வைப்பாங்க, இல்லைன்னா கால் ஆப்ஷனை வித்து வைப்பாங்க. ஸோ என்கிட்ட இப்போ இன்ஃபோசிஸ் ஷேர் ஒரு 400 இருக்குன்னா அதுதான் லாட் சைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒரு கால் ஆப்ஷனை வித்து வச்சிருவேன். அதனால என்ன கிடைக்கும், எனக்கு அந்த ப்ரீமியம் ஒரு ரெண்ட் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பரிச்சயம் இல்லைன்னா இது ரிஸ்கா கூட முடியும். அவசரப்படாதீங்க. ஆனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டைவர்சிஃபை பண்றதுக்கு. ஸோ உங்ககிட்ட வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா இப்போ ETF பார்க்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் என்னாச்சுன்னு பார்க்கலாம், அப்புறம் கோல்டு கூட வாங்கலாம், பாண்ட் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எப்படி டைவர்சிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு அதிகமா இதிலே இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கவனிக்கலாம். நம்ம எப்பவுமே லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணாலே நிறைய ஆபத்துகளை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய லிவரேஜ் எடுத்துக்கிட்டு மார்ஜின் கால்ஸ் எடுக்கிறது நிச்சயமா இப்போதைக்கு பெரிய ஆபத்துல முடியும். அதே மாதிரி ஹை பீட்டா ஸ்டாக் என்ன அப்படிங்கறத பார்த்து அதை அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ் சம்பந்தமே இல்லாம வாங்கி வச்சிருந்தா அதுல இருந்தா வெளில வருது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கெட் கீழே போகும்போது நமக்கு நிறைய பாடங்களை கற்பிக்கும். முக்கியமா ஓவர் கான்சென்ட்ரேஷன், அதாவது ஒரே ஏரியாவில் ஒரே மாதிரி பர்டிகுலர் செக்டார்ல நிறைய பங்குகளை வாங்கி வச்சிருப்போம். அதை நம்ம இப்ப மாற்றி அமைக்க ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வேல்யூவேஷனே பார்க்காம ஒரு சில ஸ்டாக் வாங்கி வச்சிருப்போம். அந்த ஓவர் வேல்யூடு ஸ்டாக் வெளியில வரலாம். அதே மாதிரி நமக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம என்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும் லாங் டேர்முக்கு அப்படிங்கிறது இப்ப நிச்சயமா நம்ம ரிவ்யூ பண்ணி செதுக்கலாம். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோட யார் தொடர்ந்து முதலீடு பண்றாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரங்களா வந்திருக்காங்க. அது ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ இப்போதைக்கு நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இல்லை ட்ரேடரா இருக்கீங்கன்னா லாங் டேர்ம் மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. அப்புறம் இந்த மார்க்கெட் டவுன் டர்ன்லாம் ரொம்ப டெம்பரரி, எப்போ வேணாலும் திரும்ப ரெக்கவர் ஆகிடும். அப்போ ரெக்கவர் ஆகி மேலே போகும்போது ஆஹா இந்த ஸ்டாக்கை வாங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய சூப்பரான ஸ்டாக் இருக்கும். அதெல்லாம் கூர்ந்து கவனிங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படிங்கிறது எப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணீங்களோ அதுபடியே போயிட்டே இருங்க. அவசரப்பட்டு இவர் சொன்னார் அவர் சொன்னார் சொல்லிட்டு எதையாவது விற்காதீங்க. எஸ்ஐபி முக்கியமாக நிறுத்தவே கூடாது. ஏன்னா எஸ்ஐபி இந்த மாதிரி சமயங்களில் நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தொடர்ந்து ஒரு சில கம்பெனியோட ஸ்டாக் வாங்கிட்டு இருக்கோம்னாலும் சரி, அதை மட்டும் நிறுத்தாதீங்க. ஏன்னா இப்போதான் நிறைய அக்யூமுலேஷன் நடக்கும், வெல்த்தும் நல்லா கிரியேட் ஆகும்.
மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து கிராஷ் ஆகும்போது சுத்தமாக அமைதியாகிடுவாங்க. என்ன ரீசன்னா, நம்ம காலையில் பார்க்குற ஒரு ஸ்டாக்கு மத்தியானத்துக்கு மேலே பயங்கரமாக கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன மாதிரி குவாலிட்டி மெஷர்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களோட லாப விகிதம், அதுக்கப்புறம் ஆர்டர் புக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கூர்ந்து கவனித்து தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மள ஒரு சிலருக்கு இந்த ஆஸ்ட்ரிச் மென்டாலிட்டி இருக்கும். அதாவது ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணும், ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அது தலையை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கும், அதுக்கப்புறம் தான் வெளியில் வரும். நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த மார்க்கெட் கிராஷ்லாம் ஆகுது, நிறைய பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸே பார்க்க மாட்டோம். நம்ம போர்ட்ஃபோலியோவும் எடுத்து என்ன ஏதுன்னு கவனிக்கவே மாட்டோம். ஸோ இதனால கூட என்னாகும், ரொம்ப மோசமான ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அதை வெளியில் வராமல் அப்படியே இன்னும் மோசமாகறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதையும் நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. 2025 ஜனவரியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண மாடல் போர்ட்ஃபோலியோவும் இந்த சந்தை சரிவுக்கு அப்பாற்பட்டது இல்லை. என்னுடைய போர்ட்ஃபோலியோ கூட இப்போதைக்கு 21% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணப்பவே கிட்டத்தட்ட 7% சரிஞ்சிருந்தேன் என்னோட போர்ட்ஃபோலியோ. ஃபர்தராக ஒரு 13% சரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நம்ம வாங்கிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எதுவும் ஃபண்டமெண்டலி புவர் கிடையாது, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ். அதனால எனக்கு இதை பற்றி பயம் இல்லை. நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதையும் லாஸ் புக் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஏன்னா என்னோட 17 வருஷ சந்தை அனுபவத்தில் நிறைய வாட்டி இந்த மாதிரி கீழே மேலே போய் பார்த்துருக்கேன். சமயத்தில் ஸ்டார்டிங்கில் நான் அவசரப்பட்டு லாஸ் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வரும் வீடியோக்களில் என்னோட போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாகவும் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், என்ன இஷ்யூவோ அதை அக்னாலேஜ் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் என்னோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன், நான் தைரியமாக ஓப்பனாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு இல்லை. அதை விட முக்கியமாக, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்புகள்லேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நான் பண்ண தப்பை பண்ணாமல் நீங்கள் எப்படி கற்றுக்க முடியும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்டு ரிவ்யூ கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் மோஸ்ட்லி வரப்போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஓவர் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் நான் எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இன்னும் முக்கியம். இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகாமல் ரெசிலியன்ஸோடு இருக்கணும். அதாவது நம்ம மைண்டை நெகட்டிவ் சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவாக எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.